வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். பி ரேஷியோ பார்த்துட்டு ஒரு பங்கு வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு இல்ல சீப்பா இருக்குன்னு சொல்ல முடியுமா? உண்மை என்னன்னா பி வந்து ஒரு துறைக்குமே வந்து வேற வேறையா இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எண்களை பார்க்கலாம். FMCG துறையில ஏர்னிங் ஸ்டெடியா வளர்ந்திருக்கு. டிசம்பர் 2025 படி நிஃப்டி FMCG இண்டெக்ஸ் வந்து 40 to 41x PE இருக்கு. நெஸ்லே 81x, பிரிட்டானியா 63x மல்டிபிள்ஸ்ல இருக்கு. பட் நெஸ்லே பிரிட்டானியோட ப்ராஃபிட் growth 3.4% and 2% தான் இயர் ஆன் இயர். மெட்டல்ஸ் வந்து ஒரு சைக்கிள் ட்ரிவன் செக்டர் நமக்கு தெரியும். பிரைசஸ் அண்ட் டிமாண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸை கம்ப்ளீட்லி ஃபிளிப் பண்ணலாம். FY25ல டாடா ஸ்டீலோட ஒன் ஆஃப் டர்ன் அரவுண்ட் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். வேதாந்தா வந்து ஆல்மோஸ்ட் 3x இயர் ஆன் இயர் ஜம்ப் பார்த்திருக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து 18 to 19x PE தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. NMDC 9x, ஹிண்டால்கோ 10xல இருக்கு. லோ டீன் மல்டிபிள்ஸ்ல இருக்குது. ஸோ லோவர் தென் FMCG. கேள்வி என்னன்னா PE கேம் என்ன? எல்லா துறைக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் வேல்யூஷன்ஸ் வருது அண்ட் முதலீட்டாளரான நம்ம எப்படி டீகோட் பண்றது? இன்னைக்கோட காணொளியில டீகோடிங் PE தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரீட்டைல் முதலீட்டாளர்கள் வந்து PE எப்படி பாக்குறாங்கன்னா EPS வந்து இவ்வளோ ரூபா இருக்கு. ஃபேர் PE 20 to 25x இருக்கணும். ஸோ வேல்யூ வந்து EPS into 20 to 25. மைக்கேல் மோபோசன் வந்து ஸ்ட்ரெயிட்டப்பா இது வந்து அனாலிட்டிக்கல் டெட் எண்ட்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா PE ஒரு ஆர்பிட்ரி நம்பர் கிடையாது. பட் இது நிறுவனத்துடைய பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ஆன growth on return of capital, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வருதுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஏன் டிஃபரெண்ட் துறைக்கு வந்து வேற வேற PE யூனிவர்ஸ்ல கொண்டு பார்க்கலாம். ரியாலிட்டியில FMCGக்கு டிமாண்ட் வந்து டெய்லி யூஸ் ஸ்டேபிள்ஸ், ஏர்னிங்ஸ் வந்து இன்எலாஸ்டிக்கா கன்சிடர் பண்ணலாம். பிராண்ட் பிரசன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ROE ஹையா இருக்கணும், cyclicality லோவா தான் இருக்கும். இதனால ரிலேட்டிவா லோவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் அரௌண்ட் 5.3% 5 இயர் சேல்ஸ் growthலயும் 12% 5 இயர் ப்ராஃபிட் growthலயும் நம்ம பார்க்கலாம். பெனிட்ரேட் பண்ணணும், பிரீமியம் பண்ணணும், ஃபார்மல் பண்ணணும். இதுக்கு வந்து லாங் ரன்வே தேவை. பட் சினாரியோ வந்து மெட்டல்ஸ்க்கு ரொம்ப டிஃபரெண்ட். ஏர்னிங்ஸ் வந்து கமாடிட்டியோட பிரைஸ் என்ன, டிமாண்ட் சைக்கிள்னு அதை பொறுத்து இருக்கும். கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ், டெட் ஹையா இருக்கும், கேஷ் ஃப்ளோ வாலடைலா இருக்கும். அதனால ஹை 5 இயர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல்மோஸ்ட் 17% சேல்ஸ் growthலயும் 45% ப்ராஃபிட் growthலயும் இருக்கு. ஸோ PE ஸ்விங்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டா இருக்காம 110x ஆஃப் மெட்டல் ஸ்டாக்ஸ் கூட இருக்கலாம். இண்டெக்ஸ் மல்டிபிள் ஜென்ரலா லோவா தான் இருக்கும். ஸோ சைக்கிள் பீக் ஆகும்போது ஏர்னிங் சர்ஜ் ஆகும். PE வந்து ஆப்டிக்லி வெரி லோவா இருக்கும். ஸோ PE ஜென்ரலா வந்து மெட்டல்ஸ்க்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். இது கூட சேர்ந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் வந்து கேபிட்டல் இன்டென்சிட்டி. பிராண்ட், சாஃப்ட்வேர் கம்பெனி இவங்க எல்லாரும் நிறைய கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது growthக்கு. ஸோ ROE அண்ட் வேல்யூவேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது ஸ்டீல் மில்ஸ், ரிஃபைனரிஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஹெவி ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இந்த நிறுவனத்துக்கு இருக்கும். ஸோ அதனால மல்டிபிள்ஸ் வந்து லோவரா இருக்கும்னு சொல்லலாம். இது கூட சேர்ந்து PEக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ட்ரெயிலிங் PEனா பாஸ்ட் ஏர்னிங்ஸ் பார்க்குது, ஃபார்வர்ட் PEனா எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் பார்க்குது, அண்ட் PEG ரேஷியோ வந்து இன் கான்டெக்ட் ஆஃப் வளர்ச்சி பார்ப்போம். இது வந்து ட்ரெயிலிங் PE அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸை சேர்ந்து கம்பைன் பண்ணி வேல்யூவேஷனை ஜட்ஜ் பண்ணுது. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து PE வந்து எந்த கான்டெக்ட்ல எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா முதலீடு செய்யறது வந்து வெறும் ஃபார்முலாஸை பார்த்து முதலீடு செய்யறது கிடையாது. ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸோட காம்பினேஷன். நம்பர்ஸ் வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், பட் ஃபைனல் ஆன்சர் அது சொல்லாது. PE புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அது எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். இது மிஸ்லீடிங்காகவும் சில டைம் இருக்கலாம், யூஸ்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா PE வந்து ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கும். ICICI, SBI பாருங்க, ப்ராஃபிட்ஸ் வந்து வெறும் growth மேல மட்டும் இருக்காது. ஹெவிலி டிபெண்ட் ஆன் NIMs, காசா ரேஷியோ, அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் NPAs. இதனால ஏர்னிங்ஸ் வந்து வாலடைலா இருக்கும். ஸோ பேங்கிங் துறையில நீங்க முதலீடு செய்றீங்கன்னா வெறும் PE ரேஷியோ பார்த்துட்டு முதலீடு செய்யறது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். அடுத்ததா ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பிசினஸ் ஆன DLF, அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்க எல்லாருக்கும் ஹெவியா அப்ஃப்ரண்ட் முதலீடு வேணும் அண்ட் டிப்ரிசியேஷனும் இருக்கும். ஸோ இதனால நெட் ப்ராஃபிட் பேப்பர்ல கிரஷ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல PE இக்னோர் பண்ணிருங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம கரெக்டான எந்த மெட்ரிக் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EV/EBITDA பார்க்கணும். இது வந்து இந்த டெட்டோட டிஸ்டார்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் வந்து ரியல் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ காட்டும். இன்னொரு கேஸ் பார்க்கலாம், லோ PE ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் வந்து சீப்பா இருக்கும், பட் ரியாலிட்டியில கிடையாது. ஆஃபன் ஒரு ஸ்டாக்கோட PE வந்து சீப்பா இருக்கலாம் பேசிஸ்ல பார்த்தோம்னா. ப்ராப்ளம் PE லோவா இருக்கேன்னா ஏர்னிங்ஸ் வந்து ரியலா இல்ல. ஏர்னிங்ஸ் வந்து ஒன் டைம் கெயின்ஸ்னால இன்ஃபிளேட்டடா இருக்கலாம் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து அதர் இன்கம்ல இருந்து வரலாம், மெயின் பிசினஸ் ஆபரேஷன்ல இருந்து வராம. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். கிராஃபைட் இந்தியாவோட ஸ்டோரி 2018-19ல. கிராஃபைட் இந்தியா 2018ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 1000+ இருந்தது, PE 10x இருந்தது. அது வந்து 6x ஃபால் ஆச்சு. நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டாக்
70 to 80% கிராஷ் ஆச்சு. என்ன நடந்ததுன்னா கிராஃபைட் இந்தியா சைக்ளிக்கல் பிசினஸ் கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2018ல குளோபல் ஷார்டேஜ் இருந்தது எலக்ட்ரோட்ஸ்ல. சோ பிரைஸ் ஸ்கைராக்கெட் ஆச்சு. கம்பெனி வந்து ஒன்ஸ் இன் a டெக்கேடா அப்நார்மல் ப்ராஃபிட்ஸ் பார்த்தாங்க. ஏர்னிங்ஸ் டெம்பரரியா எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு. டினாமினேட்டர் பெருசாச்சு. சோ பி வந்து ஆர்டிஃபிஷியலா டைனி ஆச்சு. இதுதான் ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிங். சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆன மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், கமோடிட்டிஸ்ல பி ஃபார்முலா வந்து ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். பீட்டர் லிஞ்ச் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுல. இந்த கான்செப்ட் இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா ஐடென்டிஃபைங் வேல்யூ ட்ராப்ஸ். வேல்யூ ட்ராப்னா என்னன்னு பார்க்கலாம். வேல்யூ ட்ராப்னா என்னன்னா ஸ்டாக் வந்து பி பார்த்தோம்னா ரொம்ப சீப்பா இருக்கும். பட் ஏன் சீப்பா இருக்குன்னா பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ஆக்சுவலா வீக்கா இருக்கறனால, லோவர் வாலடைல் ROE, புவர் growth, ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ்னால. எண்ட் கோல் சிம்பிள். பி வந்து வேற ஃபண்டமெண்டல் கூட நம்ம பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். ஸ்டாக்ஸ் சீப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சீப் ரிலேட்டிவ் டு ரியல் பொட்டன்ஷியலான்னு புரிஞ்சுக்கணும். கிளாசிக் வேல்யூ ட்ராப்போட 2 கேசஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிறுவனம் வந்து சர்ஃபேஸ்ல ஸ்டாக் சீப்பா இருந்தது. PE 10x இருந்தது. அதனுடைய இன்டர்நெட் பியர்ஸ் லைக் இன்ஃபோஎட்ஜ் ஆர் மேட்ரிமோனி வந்து 30x இருந்தது. இந்த நிறுவனத்தோட 3 இயர்ஸ் சேல்ஸ் CAGR 21%, ப்ராஃபிட் CAGR 150%. கொஸ்டின் சிம்பிள். ஏன் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி லோ மல்டிபிள்ஸ் கொடுக்குதுங்கிறதா. ரியாலிட்டி செக் இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Q2 FY26ல கம்பெனி டோட்டல் லிஸ்டிங்ஸ் 5 crore plus இருந்துச்சு. பட் மானிட்டைசேஷன் வீக்கா இருந்துச்சு. 1.2% தான். இது டிக்ளைன் ஆயிருக்கு கடந்த 5 வருடமா. அதாவது ரீச் அண்ட் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ரெவென்யூ வளர்ச்சி வந்து வெறும் லிஸ்டிங்ஸ்ல மட்டும் இல்ல. பெட்டர் கன்வர்ஷன் இருக்கணும். அதிகமா பே பண்ற நுகர்வோர் இருக்கணும். அது கூட சேர்ந்து ஸ்ட்ரக்சரல் பிரஷரும் இருந்துச்சு. ஸ்பெஷலைஸ் ஆப் ஆன லோக்கல் சர்ச் ஆப் ஆன ஜொமேட்டோ, ஸ்விக்கி சாப்பாடுக்கு, அர்பன் கம்பெனி சேவைகளுக்கு, மேக் மை ட்ரிப் ஹோட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால இந்த நிறுவனத்துடைய லாங் டேர்ம் டெர்மினல் வேல்யூ வந்து புக் வேல்யூ பார்த்தோம்னா கொஸ்டினபிளா இருந்துச்சு. ஒரு மீனிங்ஃபுல் பார்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் அதர் இன்கம்ல இருந்து வந்தது. மெயினா அன்ரியலைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கெயின்ஸ்ல இருந்து, ஆபரேஷன்ல இருந்து வரல. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கெயின்ஸ் தான் ஆபரேஷனல் இன்கம் அப்படின்னு இதை எடுத்துக்க கூடாதுல்ல. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு நிறுவனம் இருந்தது. சீப்பா இருந்தது சர்ஃபேஸ்ல பாக்குறதுக்கு. PE வெறும் 6.66 தான். இண்டஸ்ட்ரி மீடியன் 17x இருந்தது. பட் நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் கிளியரா வீக்கா இருந்தது. ஓவர் த லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் CAGR -16, ப்ராஃபிட் CAGR -3 இருந்தது. பிக்கஸ்ட் ரெட் ஃபிளாக் வந்து கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அதர் இன்கம் அதிகமாயிட்டே இருந்தது. 114% ஆஃப் நெட் ப்ராஃபிட் இருந்தது. அதாவது FY25ல அதர் இன்கம் இல்லைன்னா கம்பெனி லாஸ்ல இருந்து இருக்கும். அது கூட சேர்ந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு 2 இயர்ஸ்ல 94 டேஸ் 374 டேஸ் ஆயிருச்சு. ஹையர் இன்வென்ட்ரி டேஸும் இருந்தது. ஸோ லோ PE வந்து வேல்யூ மட்டும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரெஸ் சிக்னலாவும் இருக்கலாம். ஆனா வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்குங்க. டேட்டா கிளியரா வந்து லாங் டேர்ம் காம்பவுண்டிங் கேமா. இது வந்து நாட் அபவுட் கன்சிஸ்டன்சி பட் அவுட்லயர்ஸ். 2019 to 2024ல அவுட் ஆஃப் டாப் 100 வெல்த் கிரியேட்டர்ஸ்ல 6 ஸ்டாக்ஸ் தான் வந்து நிஃப்டி TRA ஒவ்வொரு வருஷமும் வந்து பீட் பண்ணிருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா வெறும் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் தான் டெக்கேட் லாங் வெல்த் வந்து கிரியேட் பண்ணும். பெஸ்ட் எடுத்துக்காட்டுறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான். ஸோ மார்க்கெட் வந்து லேபிள் பார்த்துச்சு, பிசினஸை பார்க்கல. 2020ல இருந்து மிட் 2022 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 600 to 900 ரேஞ்ச்ல இருந்தது. PE 9x to 11xல இருந்தது. பட் மேஜர் பாயிண்டர்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் மோனோபோலி மோட். இந்தியா வந்துட்டு ஃபைட்டர் ஜெட், தேஜாஸ், ஹெலிகாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா HAL மோனோபோலியா இருக்காங்க. ஜீரோ டெட் இருந்தது, ஹியூஜ் கேஷ் பிளஸ் கஸ்டமர் அட்வான்ஸ் இருந்தது அண்ட் ஆர்டர் புக் விசிபிலிட்டி. லாங் டேர்ம் கவர்மெண்ட் பேக்டா இருந்தது, நியர் சர்டன் எக்ஸிகியூஷன் இருந்தது. சண்டே வந்து இது கிராஜுவலா ரியலைஸ் பண்ணிச்சு. ஸ்டாக்கோட பிரைஸ் 800 rupees இருந்து 5000 பிளஸ் போச்சு. ஆல்மோஸ்ட் 5x to 6x 2 வருஷத்துல. இது கூட சேர்ந்து earnings growth மார்க்கெட் வந்து ரீரேட் பண்ணிச்சு. PE வந்து 10x to 40x ஆச்சு. இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கோட ஹால்மார்க் சொல்லலாம். ஏன்னா earnings grow ஆக மார்க்கெட் வந்து PE ரீரேட் பண்ணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பார்த்தோம்னா டாப் 400 நிறுவனங்கள் NSE 500ல பார்த்தோம். அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபில்டர் போடலாம். PE greater than 50x 2020ல அண்ட் இதுக்கப்புறமா only 26 ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சு. இந்த 26 பங்குல சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் லெஸ் தென் 15% இருந்தது. அண்ட் இதுல 21 பங்குகள் வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. அதாவது ரஃப்லி 80% ஆஃப் கேஸ்ல ஹை PE பிளஸ் லோ growth வந்து புவர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா growth இல்ல அப்படின்னா நீங்க ஹை மல்டிபிள் பே பண்றீங்கன்னு அர்த்தம். அண்ட் மார்க்கெட் கண்டிப்பா இந்த கேஸ்ல பனிஷ் பண்ணும். அதே சமயத்துல நம்ம என்டையர் டேட்டா செட்டை 15 பக்கெட்ஸா 20 ஸ்டாக்ஸ் ஈச் போட்டிருக்கோம். அண்ட் லோவஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் PE டு த ஹையஸ்ட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல மீடியன் டேட்டா பார்த்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கலா 5 year PE லெவல்ஸ் வந்து அதிகமாக ஆவரேஜ் 5 year ரிட்டர்ன்ஸ் கிராஜுவலா கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அதாவது ஹை PE வந்து எந்த நிறுவனம்ல ஆக்சுவலா வளர்ச்சி கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் இந்த மல்டிபிள்க்கு வர்த்தியோ அதுக்கு தான் கொடுக்குது. உங்க எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிருக்கும்னா ஒவ்வொரு துறையிலும் PE
டிஃபரெண்ட்னு புரிஞ்சிருக்கும். பிசினஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் மேக்ரோ என்வைரன்மென்ட் பொறுத்து தான் பிஇன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்டாக்கோட பிஇய பார்த்துட்டு நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னா, பிஇ ரேஞ்ச் இந்த துறைக்கு நார்மலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு இந்த கமாடிட்டி ஆர் கிரெடிட் சைக்கிள் அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா, லோ பிஇனா சீப்னு கிடையவே கிடையாது. லோ பிஇ எப்ப உண்மையாவே சீப்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங் சஸ்டைனபிளா இருக்கணும் அண்ட் ஸ்ட்ரக்சரலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ சீப் ஸ்டாக் என்டர் பண்றதுக்கு முன்னாடி ஏர்னிங்ஸ் நார்மலைஸா இருக்கா, செக் ஆஃப்ஸ் எல்லாம் இருக்கா, கமாடிட்டி இன்ஃபால் இருக்கா, சைக்கிள்னா எல்லாத்தையும் பாருங்க. ஏர்னிங் குவாலிட்டி பாருங்க. எவ்வளோ ப்ராஃபிட் கோர் ஆப்பரேஷன்லேருந்து வருது, எவ்வளோ அதர் இன்கம்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மோட் வர்சஸ் பொட்டன்ஷியல் டிஸ்ரப்ஷனை பார்த்துக்கோங்க. பாட்டம் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா பிஇ ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இல்ல. இது ஜஸ்ட் ஒரு வேல்யூஷன் லென்ஸ் தான். ஆல்வேஸ் இதை வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் ஆஃப் growth, அதாவது பிஇஜி, ட்ரெய்லிங் பிஇ, ஏர்னிங்ஸ் ட்ரெஜெக்டரி எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். எப்பவுமே ஒரு பங்கை ஜட்ஜ் பண்ணும்போது பிஇ growth கூட பார்த்தோம்னா ஒரு பவர்ஃபுல் சிக்னலா இருக்கலாம். இப்போ இன்னைக்கோட காணொலியில பிஇனா என்ன, எப்படி பிஇ டிகோட் பண்றதுன்னு எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம க்ரோ தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய வீடியோவை லைக்கும் பண்ணிட்டு உங்க நண்பர்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.